கன்னிவெடி தாக்குதலில் பலியான அபிலாஷ் கடந்த 2010ஆம் ஆண்டு எல்லை பாதுகாப்பு படையில் சேர்ந்தவர். அவருக்கு சுஜித்ரா குமாரி என்ற மனைவியும் 2 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். அவரது மரணம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன வயதிலேயே ஆர்மியில் சேர்ந்து அவனுடைய அண்ணன், அவனுடைய தம்பி, அவனும் பக்கத்து வீட்டை சேர்ந்த 3 பேரும் ஒரே நேரத்தில் செலக்ட் ஆன சம்பவம் என்பது அந்த ஊரை ஒரு சந்தோஷமான சூழலில் இருந்தது. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சோகமான சூழலுக்கு அது மாற்றிருக்கு. சின்ன குழந்தை, 1.5 வயது குழந்தை, இளம் மனைவி, கூலி தொழிலாளி அப்பா, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இந்த இழப்பு என்பது ஊருக்கே ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதேபோல் ரவிச்சந்திரனின் மரணம் அவரது சொந்த ஊரான திமேநத்த கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1993ஆம் ஆண்டு எல்லை பாதுகாப்பு படையில் சேர்ந்த ரவிச்சந்திரனுக்கு யசோதா என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர்.